ஏய் நீ அவ்வளவு தைரியமா பொண்ணாச்சே. இத பாரு, நீ இப்படி இருக்கலாமா? மனசை விட்டு போச்சு அதான் சார். ஏய் உன்னால எதுக்கு சார் நம்ம வீட்டு விவகாரத்தெல்லாம் ஊர் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான்? சி நடந்த விஷயம் ஊர்க்காரங்க முன்னாடி தெரிஞ்சப்போ நான் கூனி குறுகி போயிட்டேன். நந்தினி, நீங்க அசிங்கப்பட்டு நின்னதை என்னால பார்க்க முடியல. நந்தினி என்ன இது? இத பாரு, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கு. அதை விட்டுட்டு மத்தவங்களை பத்தி நீ எதுக்கு உணர்ச்சி வசப்படுற? இத பாரு, முதல்ல நீ வருத்தப்படுறத நிறுத்து. ஆனா அவன் என்ன தானா அவன் பேசிக்கிட்டு இருக்கான்? உனக்கு தெரியலையா யார் இதுக்கு காரணம்? சென்னையில இருந்து தாய்க்குள்ள இவனுக்கு கீ கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் இங்க பொம்மை மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். இவெல்லாம் பர்த்டே கிடையாது. இத பாரு, இவன் பேசினான்னு சொல்லிட்டு நீ தப்பான ஆள் ஆயிடுவியா என்ன? சொல்லு நந்தினி. ஆனா அவன் பேச்ச கேட்டு ஊர்க்காரங்க என்னதானே தப்பானவளா நினைச்சிருப்பாங்க. நமக்குள்ள ஆறுதலா என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா ஊர் வாயை மூட முடியுமா? இவன் பேசுறத கேட்டு எல்லாரும் என்னதான் தப்பானவளா நினைச்சிருப்பாங்க. நந்தினி, இப்ப சொல்ற நீ கேட்டுக்க. இன்னும் ஒரே ஒரு மாசம் எனக்கு டைம் கொடு. உன் மேல விழுந்த பழிய நான் துடைப்பேன். என்ன நம்புறல்ல? நடந்த சம்பவத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். டேய் நந்தினி, ட்ரஸ்ட் மீ. முடியுமா சார்? முடியும். பண்ணுவேன் நந்தினி, சத்தியமா பண்ணுவேன். என்னோட நந்தினி சுத்தமான களங்கமே இல்லாதவன்னு நான் நிரூபிப்பேன். தயவு செஞ்சு நீ வருத்தப்படாம